இங்கெல்லாம் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. வேட்பாளருக்கு பேரம் நடந்துகிட்டு இருக்கு. 50 கோடி இருந்தா சீட்டு. தம்பி கார்த்தி சொன்ன 30 கோடி இருந்தா சீட்டு. அப்படி இல்ல. சாதாரண ஆட்டோ ஓட்டுநரும் தேர்தல் களத்தில் நிற்க முடியும் என்பதை நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் களத்தை நிரூபிக்கிறது. பணக்கார மட்டும்தான் எம்எல்ஏவாக முடியும், பணம் படைத்தவன் மட்டும்தான் அமைச்சராக முடியும். இல்லை, சாதாரண மக்களும் ஒரு கொத்தனார் மகன், சீர்காழியில கொத்தனார் மகன் 500 ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய கொத்தனார் மகனை சீர்காழி சட்டமன்ற வேட்பாளர் களத்தில் இறக்கி இருக்கிறோம். இப்படி ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக யார் களத்தில் நிற்பாங்க, யார் சரியா இருக்கும், சமூக பிரதித்துவம். இந்தியாவில், தமிழ்நாட்டில் இது ஒரு எந்த அரசு கட்சியும் செய்யாத புரட்சி. இதுவரைக்கும் புறக்கணிக்கப்பட்ட வண்ணார் சமூகம், புறக்கணிக்கப்பட்ட குயவர் சமூகம், புறக்கணிக்கப்பட்ட பண்டாரம் சமூகம், புறக்கணிக்கப்பட்ட ஆசாரி சமூகம், இப்படி புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். இந்தியாவில் உலகத்திலேயே சட்டசபை தேர்தலிலே முதல் முறையாக ஆணுக்கு பெண் சமம், ஆணும் பெண்ணும் சமம் என்பதை தாண்டி மாற்று பாலினமாக இருக்கக்கூடிய திருநங்கை ரோஷினியை வெள்ளிவாக்கம் தொகுதியிலே களத்தில் இறக்கியிருக்கிறோம். இந்தியாவில் எவனும் செய்யல. எல்லாரும் சொல்றான் நாங்க திருநங்கைன்னு பேர் வச்சோம்னு. பேர் வச்சிங்க, ஆனால் அவர்களுக்கான உரிமையை அவர்கள் தான் பெற முடியும் என்று திருநங்கைக்கு சீட்டு, மாற்று திறனாளிக்கு சீட்டு, இப்படி பார்த்து பார்த்து, அதே போல இவன் ஒடுக்கப்பட்டவன், இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று தீண்டாமை பார்க்கிற இன்னும் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அந்த இடத்திலே பொது தொகுதி, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்ட தலைவர்களுக்கு மத்தியிலே பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடியான பறையரையும் தேவேந்திரையும் அருந்ததியரையும் இந்த களத்தில் நிப்பாட்டுகிறோம். எல்லோருக்குமான வாய்ப்பு. நீங்க வேட்பாளர் அறிவிக்கும் மேடையை மட்டும் பாருங்க, அதை பார்த்துட்டு ஓட்டு போடலாமா போடக்கூடாது நீங்க முடிவெடுங்க. 117 பெண்கள், 117 ஆண்கள், அதுல சரிக்கு சரியாக 26 வயசு 27 வயசு இளைஞர்கள் மட்டும் 120 வேட்பாளர்கள். இந்தியாவில் ஒரு கட்சி செய்யாது. நரை விழுந்து கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனுங்கிற மாதிரி வேட்பாளர் ஃபுல்லா வெள்ள டைவு. இது ஆப்ஷனல். அவர் ஆளுதான் பெரிய ஆளு, உள்ளுக்குள்ள ஆற்றல் கொண்டவர். எத்தனை முறை சுக்காக ஒரு கால்கள் உடைந்தாலும் அந்த கால்களை ஒட்ட வைக்கக்கூடிய ஆர்த்தோ டாக்டர் கரூர் உடைந்து போயிருக்கிறது. கரூரை ஒட்ட வைக்க இந்த களத்தில் நிற்கிறார். கால்கள் உடைஞ்சாலும் கட்டுப்படுவாரு, கரூர் உடைஞ்சாலும் கட்டுப்படுவாரு. இந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்த பொழுது, கரூர் கூட்ட நெரிசல் நடந்த பொழுது அவருடைய கரூர் மருத்துவமனை பேர் கரூர் கேஜி மருத்துவமனையை இலவசமாக திறந்து வைத்த மருத்துவர், மனிதநேய மருத்துவர் எங்கள் ஐயா கருப்பையா. அப்படி களத்தில் நிப்பாட்டுகிறோம். பார்த்து பார்த்து வாய்ப்பு. 117 பெண்கள், 117 ஆண்கள். கற்பனை பண்ணி பாருங்களேன். 33 விழுக்காடுக்கு முக்கிறான். 30 பெண்கள் ஆணும் பெண்ணும் சமம் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறான். ஆனால் ஆணும் பெண்ணும் சமம் அல்ல, ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்பதை களத்தில் நிரூபிக்கிற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலில் நாங்கள் களம் காண்கிறோம். கரூரில் வாழக்கூடிய மான தமிழர்கள் இன்னைக்கு கரூர் நம் கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய தொழில் வடநாட்டுக்காரன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அதை முழுமையாக மீட்டெடுத்து கரூர் மண்ணினுடைய இளைஞர்களுக்கு கரூரின் வேலை வாய்ப்பு வர வேண்டும் என்றால், கரூரின் ஆற்று மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை தடுக்கப்பட வேண்டும் என்றால், நீங்க உங்களுக்கு இருக்கிற ஒரே இறுதி வாய்ப்பு விவசாயி சின்னத்திலே வாக்களிப்பது மட்டும்தான். அதனால் மான தமிழர்கள் நமக்கு பொறியாளர் தோற்கலாம், விஞ்ஞானி தோற்கலாம், ஏன் ஒரு வழக்கறிஞர் கூட தோத்து போகலாம். ஆனால் வழக்கறிஞரோட நன்மாரனை பார்த்துறாதீங்க. எதையுமே பேசுறதுக்கு பயமா இருக்கு. வழக்கறிஞருக்கும் சீட்டு, மருத்துவருக்கும் சீட்டு, விஞ்ஞானிக்கும் சீட்டு. ஆனால் உணவை தருகிற விவசாயி தோற்கக்கூடாது. ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும். ஒரு பாடி ஷாப் இயங்கல, ஒரு டெக்ஸ்டைல் இயங்கல, பிரச்சனை இல்லை. கொரோனா காலகட்டத்தில் நாம யாரும் ஒரு டெக்ஸ்டைலுக்கோ, ஒரு நகைக்கடைக்கோ, ஒரு பாடி ஷாப்புக்கோ, கார் ஷோரூமுக்கோ போய் நிக்கல. நாம போய் நின்னது மளிகை கடை, மெடிக்கல், ரெண்டும் தான். நமக்கு தேவை சோறு. அந்த சோத்தை தருகிற, அந்த உணவை தருகிற, விவசாயம் செய்கிற அந்த விவசாயத்தை வாழ வைக்க விவசாய சின்னத்தை தேர்தல் சரியா தெரியுது. யார் கையில எதை கொடுக்கணும். சரி, இவன் விசில் அடிச்சான் குஞ்சி, அவனுக்கு அதை கொடுத்துரு. அவனுக்கு ஏத்த சின்னம் நல்லா ஊதிக்கிட்டு திரி ஊர் ஊரா போ. நீ மடக்கி மடக்கி ஊதினாலும் தமிழ்நாட்டில் அது ஊதிட்டு போயிடும். ஆனால்
விவசாயி செத்து கொண்டிருக்கிறான், விவசாயம் செத்து கொண்டிருக்கிறது. செத்து கொண்டிருக்கிற விவசாயத்தை உயிரை கொடுத்தாவது நாம் தமிழர் கட்சி காப்பாற்றும் என்பதனால் விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி ஒதுக்கிறார்கள். அதுவும் சாதாரண விவசாயி இல்ல, ஏர் கலப்ப. ஏர் அவன் உழுதால் மட்டும்தான் நாம் நம்முடைய உணவின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்பதால் அந்த ஏர் கலப்பையோடு உங்கள் பிள்ளைகள் உங்களை இந்த மண்ணை உழுதது போல இந்த நிலத்தை உழ, இந்த பால் வற்றுக்கிற சீல் வற்றுக்கிற இந்த சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்ற, இந்த கேடுகட்ட ஜனநாயகத்தை, கேடுகட்ட பணநாயகத்தை ஜனநாயகமாக மாற்ற நாங்கள் வருகிறோம். ஓட்டுக்கு நாங்கள் பணம் தரமாட்டோம். நல்லா வாங்கிக்கோங்க. செந்தில் பாலாஜி அண்ணன் கொடுத்தா வாங்கிக்கோங்க, விஜயபாஸ்கர் அண்ணாச்சி கொடுத்தா வாங்கிக்கோங்க. எல்லாம் நம்ம காசு தான். வாங்கிட்டு நேர தாந்தோன்றி மலைக்கு போங்க. முருகனை பாருங்க. முருகா, ஆத்துமணில் கொள்ளையடிச்ச காசை, கனிமவளத்தை கொள்ளையடிச்ச காசை, தமிழ்நாட்டில் பஸ் பேருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்ச காசுல 2000 ரூபா கொடுத்துருக்கான். 20 ரூபாயை உனக்கு போடுறேன், 20 ரூபாய்க்கு உனக்கு போடுறேன், விவசாயிக்கு ஓட்ட போடுறேன் அப்படின்னு முடிவுடுங்க. முருகன் உங்களை மன்னிச்சிருவான். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எல்லா ஊர்லையும் விடியல் பிறக்கும், கரூர்லையும் விடியல் பிறக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.